GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செருப்பை வீசுவோம்டா உன் மேலே, இல்லை முட்டையை வீசுவோம்டா, அதை ஒன்றும் பெருசு படுத்த வேண்டாம், விட்டுருங்கன்ட்டாரு. ஆனால் தலைவர் சொல்லிட்டாரு, நான் கேட்டுட்டேன், நான் அமைதியாகிட்டேன். ஆனால் தொண்டை என்னமோ கொலவரியாக இருக்கிறேன். இப்போ ஃபோன் அடிச்சு எடுப்பாப்பில், இப்போ லைவ்ல கூட உங்களுக்கு அடிச்சு இப்போ நான் பேசிடுவேன். ஆனால் நான் அந்த பைத்தியக்கார பையன்ட்ட பேச நான் விரும்பலை. விசிலடிச்சா கூட்டம்ன்ற மாதிரி செயல்படுறாங்க. அந்த குரூப்பில் போய் உட்காந்துக்கிட்டு நீ பேசாங்க, அவங்க உன்னை காப்பாற்ற முடியாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், அன்பா சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக மிரட்டுற மாதிரி தான். இல்லை, இது மிரட்டல் இல்லைங்க. ஒரு திரைப்படம் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு டான்ஸை போடு, இந்த இடத்துல ஒரு டைலாக்கை போடுமா, அது மாதிரி ரைட்டு. இப்போ நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகணுமா, இங்கே வந்து அம்பேத்கரை போடு, இங்கே பெரியாரை போடு, எம்ஜிஆர் சேர்த்து போடு, இப்படியே போயிருந்தா நீ கடைசி ஒரு 234 150 தொகுதிகளை தீர்மானிக்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். இது வந்து ரிப்போர்ட் இல்லை, ஐபேக் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை எனக்கு கொடுத்ததே யாரு? ஆதவ் அர்ஜுனா தான். இந்த ஆம குஞ்சு, அணில் குஞ்சுகள்லாம் கொஞ்சம் மேலே சங்கிகிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் உண்மை. இதுக்கு வந்து இங்கே விளையாடுதுங்க, நாங்கள் நசுக்கி விட்டுருவோம், ஒரே நசுக்கிடுவோம். அதெல்லாம் பிரச்சனையில் வளர்க்காம அமைதியாக உங்கள் அரசியலை பாருங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு சங்கத்தமிழன். வணக்கண்ணா. வணக்கம். ஆதவ் அர்ஜுனா தெரியாமல் டங்கு ஸ்லிப்பாகி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி பெரிய அறிக்கையும் கொடுத்துருந்தாரு. நேற்று பேசின ஒரு தாவேக்கா நிகழ்ச்சியில் அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காரு. என்றைக்குமே என்னுடைய கொள்கை தலைவர் திருமாவண்ணன் தான், என்னுடைய மனசு அவருக்கு தெரியும், அவருடைய மனசு எனக்கு தெரியும் அப்படின்னு மறுபடியும் இலகுவாக தான் போகிறாரு. ஆனால் விசிகாவினர் தொடர்ந்து அவரை விமர்சிச்சுட்டே வராங்க, நீங்கள் உட்பட. நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னால், தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழத் தமிழருக்காய் உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி, அன்பு தம்பி கரும்புலி முத்துக்குமார் அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலகட்டத்தில் அவர் வந்து தனது உயிரையே மாய்த்து கொண்டார். அந்த வரலாறு நாள் தான் இன்னைக்கு. அது நடந்தது வந்து 2009 என்று நான் எண்ணுகிறேன். தலைவர் திருமா கூட கருப்பு சட்டை போட்டு இப்போ காலைல மாலையில் இப்போ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தம்பி வந்து சாகிறப்ப தீ வைத்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை வந்து, என்னுடைய சாவை மேதகு அவரிடம் சொல்லிவிடுங்கள், அதே நேரத்தில் திருமாவளவன் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லுவாப்புல. மேதகு அவர்கள் காட்டுக்குள்ளே இருந்தாலும் அவர் செய்தி போயிடும், ஆனால் திருமாவுக்கு போகாதுன்னு தெரியாது அப்படின்னாப்புல. ஆனால் அது எவ்வளோ உண்மை பாருங்கள். அவ்வளோ சாதிய சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிரதிபலிப்பு தான் நீங்கள் கேட்ட அந்த கேள்வியை. அந்த தம்பி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார், சரிங்களா? அந்த உயரமான தம்பி அங்கே வந்து யாருன்னே தெரியாது அவரை. அங்கே ஒரு ஐபேக்கில் வேலை பார்த்த ஒரு வேலைக்காரர் தான் அவர். அங்கே அதில் எந்த மாற்று கருத்துமில்லை, யாரும் ஏற்றுக்கொள்வார்கள், அவரே என்கிட்ட சொன்னதேன். ஆனால் எங்கள் கட்சிக்கு வந்த பிறகு தான் எங்கள் தலைவர் நேரடியாக அவருக்கு துணை பொதுச் செயலாளர் தர்றாரு. அதன் மூலமாக அவர் எல்லா இடத்துலையும் பிரபலமாகறாரு. உங்கள் கட்சிக்கு வர எல்லாருக்கும் துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருவீங்களா? அதற்கு அவர் கேப்பபிள்ங்கிற காரணத்தினால தானே தலைவர் கொடுத்துருக்காரு. இல்லை, அது மட்டுமல்ல. அவர் எதுக்கு எங்கள் தலைவர் கொடுத்தாருன்னா கேப்பபிள் தான். கேப்பபிள் இல்லாமல் கொடுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைத்தார் அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் தான் ஐபேக்கு தான் வெற்றி பெற வச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, அப்போ அவருக்கு அங்கே ஏதோ சின்ன முரண், கரெக்டாக அது என்ன முரண் நமக்கு தேவையில்லை. சரி வாப்பா வந்ததுமே அந்த தம்பி ஒரு ஜனநாயக சக்தியாக இருந்தார், அவர் ஒன்றும் தலித் அல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஜனநாயக சக்தியெல்லாம் வரும்பொழுது நம்ம கொடுப்பது இயற்கை. அதுமாதிரி பல பேருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். கலைக்கூட்டு உதயத்துக்கெல்லாம் பொதுச்செயலாளரே கொடுத்தோம். அது மாதிரி அவருக்கும் ஒரு பொறுப்பை நம்ம கொடுக்கும் பொழுது அவர் வந்து இங்கே இருந்துவிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட பிறகு, பயிற்சி எடுத்த பிறகு நேராக எங்கே போயிட்டார்? விஜய்கிட்ட போனார். அங்கே போனோம்னா ஒழுங்காக இருக்கணும். இப்போ அங்கேருந்து இப்போ உடச்சிக்கிட்டு பிஜேபி பக்கிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி செய்தி கிடைக்கிது. அதனால தான் அவர் எங்களை வம்புக்கு இழுக்கிறாரு. அந்த மேடையில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொய்யான தகவல்களை சொல்கிறாரு. இப்படி அப்படின்னு பார்த்துருப்பேன் என்னன்றதை. சரி, அந்த தம்பி அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. இந்த 20 பேரில் நீங்களும் இருக்கீங்களா? 20 பேர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. விசிகாவில் வெறும் 20 பேர் சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம்னு விளக்கம் கொடுக்குறப்ப இதை சொல்கிறாரு. அந்த 20 பேர் யாருன்னு நினைக்கிறீங்க? கட்சி விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற 20 பேர் இல்லை, ஒவ்வொரு தொண்டனுமே தலைவருடைய எண்ணம் என்ன, தலைவருடைய இலக்கு என்ன, தலைவருடைய கொள்கை கோட்பாடு என்ன, அதற்காகத்தான் களமாடுபவர்கள். இந்த ஒரு பையன் தான் கருப்பாடாக போய் தொலைஞ்சிட்டேன், கரெக்டாக. இவனை வந்து நல்லா பையன்தான் அப்படி உள்ளே சேர்த்தோம்னா இந்த தம்பி நல்லா கற்றுக்கொண்ட பிறகு இன்னொன்று சுரம் கேட்டுக்குங்க. பயலுக வந்து போனை பேசுனதில் ஃபோனு தானே தீ பிடிச்சிருச்சான், தெரியுமா தெரியாத? தொடர்ந்து ஃபோன் கால் போயிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் அடுத்த நாள் பல்ட்டி அடித்தது. பல்ட்டி அடித்து உள்டாவா இல்லைங்க, நான் அப்படி சொல்லலைங்க, இப்படி சொல்லலைங்க, என்னுடைய அரசியல் ஆசான் குருவே வந்து எழுச்சி தமிழர் தான் அப்படின்ற. ஏன்பா அரசியல் ஆசான்ற என்னுடைய கொள்கை தலைவர்ன்ற எவனாவது கொள்கை தலைவரை ஏற்ற பிறகு இப்படி வெளியில் போவாங்களா?
ஒருத்தர் கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ அந்த கோட்பாடு தானே களமாட வேண்டும். அப்போ திட்டமிட்டுங்க, அதாவது விஜய்க்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் கேட்டுக்குங்க. இப்போ விஜய் நேற்று போட்டு கும்பாங்குத்து குத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இந்த விஷயம் வந்துச்சா வரலையா? விஜய் வந்து கூப்பிட்டு சத்தம் போட்டுருக்கிறாரு, ஏப்பா தேவையில்லாமல் வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கிற, எங்களுக்கு தெரியாத தலைவர், நாங்கள் யாரை பேசுகிறோம் என்ன பண்ணி தெரியாதா, ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளு, கரெக்டாக, அப்புறம் நீ ஒழுங்காக அப்புறம் சிக்கலாகி போயிடும், நீனும் போய் வண்டி நிலையில் போய்கிட்டு இருக்கணும், அவங்க மட்டும் நான் தான் வரேன் நீ தான் வரேன் பிரச்சனை வளைச்சி விட்ருவாங்கப்பா அப்படின்னுமே அந்த தம்பி இப்போ வந்து மன்னிப்பு தான் ஆல்மோஸ்ட் மன்னிப்பு கேட்டார். எங்கள் தலைவர்கிட்ட ஃபோன்லேயே மன்னிப்பு கேட்டார்னு வச்சுங்களேன். ஃபோன் பேசினாரா தலைவர் கூட? ஃபோன் பேசினாரா? அங்கே ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டார் எங்கள் தலைவர்கிட்ட. ஆனால் நான் இப்போ திருப்பியும் சொல்கிறேன், நக்கீரன் என்பது என்னென்னா குற்றம் செஞ்சால் ஆண்டவனாக தட்டி கேட்குங்க, அதான் நக்கீரனு. அந்த நக்கீரனை தொலைக்காட்சியிலேருந்து பேசுகிறேன் தம்பி, நான் வந்து உன்னை வந்து அரசியல் தான் படுத்துகிறேன் ரைட்டாக, உன்னை சும்மா இதுக்கு பண்ணல, ஒழுங்காக மரியாதையாக மன்னிப்பு கேட்டு. நீ தனிப்பட்ட முறையில் தலைவர்கிட்ட கேட்டேன்னா தலைவருக்கு பண்ணி தான் தெரியும். உன்னை வந்து இப்போ எதுக்கிறது யார்? இளைஞரணி, இன்னும் கட்சியில் உள்ள வீரியமான தொண்டர்கள்லாம் உன்னை எதுக்குறாங்க. அப்போ வந்து நீ வந்து மகிழ்ச்சியாக வாழணும், எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயாக போயிட்டு வரணும், சரியா? அதெல்லாம் வந்து உன் நலன் சார்ந்தே நான் பேசுகிறேன், நான் உன்னை அரசியல்படுத்துகிறேன், உன்னை ஜனநாயகப்படுத்துகிறேன், தெரியாமல் பேசிவிட்டேன் மன்னித்து விடுகள்னு சொல்லு. ஆனால் அரசியல் ஆசானா அப்போ நீ பேசுவியா? நான் கேட்குற கேள்விக்கு அரசியல் ஆசானா இப்படி உள்ட்டா பேசுவியா? இன்னமும் சொல்ல போனேன்னா இன்றைக்கி ஒரு பெருமையாக நான் சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகளில் வந்து இந்த இப்போதைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய, திமுக விடுங்க அதிமுக அதை பற்றி நம்ம பேச நம்ம ரெடியாக இல்லை, ஆனால் ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சியில் ஒரு மாநாடு என்றால், ஒரு நிகழ்வு என்றால் தன்னெழுச்சியாக வருவேன், தலைவர் கூப்பிட்டாரா அப்படின்னு. அப்படிப்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். உங்களை மாதிரி வந்து அந்த அது என்ன அணில் குஞ்சுகள் அல்ல, எந்த கொள்கை கோட்பாடும் தெரியாமல் கொஞ்சம் கையை பிடிச்சி கடிக்கிறது, இல்லாட்டினா வந்து என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற செயலாம் பேசணும்னா நமக்கே ரொம்ப அது அநாகரிகமாக இருக்குது. எவனையும் பேச விட மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் விசில் அடிக்கிறாங்க, விசில் அடிச்சா கூட்டம்ன்ற மாதிரி செயல்படுறாங்க. அந்த குரூப்பில் போய் உட்காந்துக்கிட்டு நீ பேசாத, அவங்க உன்னை காப்பாற்ற முடியாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக மிரட்டுற மாதிரி தான் இல்லை, இது மிரட்டல் இல்லைங்க, அரசியல் படுத்துறேங்க. நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னோன்னா உன்னை அடிப்போம்டா, இல்லை உன்னை வந்து விரட்டுவோம்டா, அது பண்ணுவோம்டா, இல்லை செருப்பை வீசுவோம்டா உன் மேலே, இல்லை முட்டையை வீசுவோம்டா, சொல்லுங்கள் அது மாதிரி, இல்லை முட்டைக்கிட்டே போட்டுருவோம்டா மண்டையில் அப்படின்னா அப்படி இல்லை, உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் தம்பி. எங்கள் தலைவர் சொல்லிட்டு அரசியலில் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு செய்வேங்கிறது தான் அர்த்தங்கிறது இல்லை, அது மற்ற கட்சிக்கு, எங்கள் கட்சிக்கு அப்படி எங்கள் தலைவர் நேற்றே சொல்லிட்டாரு, அந்த தம்பி மன்னிப்பு கேட்டாப்புல அதை ஒன்றும் பெருசு படுத்த வேண்டாம் விட்டுருங்கன்ட்டார். ஆனால் தலைவர் சொல்லிட்டாரு, நான் கேட்டுட்டேன், நான் அமைதியாகிட்டேன், இப்போ வந்து ரொம்ப சாந்தமான முறையில் நான் இருக்கிறேன். ஆனால் தொண்டை இன்னமும் கொலவெறியாக இருக்கிறேன், ரைட்டா? அப்படி தொண்டனை எப்படி நீ சமாதானப்படுத்த முடியும்? நீ எங்கேயாவது ஒரு மேடையில், இல்லை நீ எதோ பேட்டி கொடுப்ப, ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து நான் அப்படி பேசுனதுக்கு நீ மன்னித்து கொடு, ஏன்னா நீ பேசுன தப்பான ஒரு செய்தி, ஒரு தவறான செய்தியை நீ வந்து பரப்பிக்கிட்டு இருக்கல. ஒரு 4 எம்எல்ஏ இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, 2 எம்பி வந்திருக்கிறாங்கன்னா அது எப்படி வரப்பட்டது? மக்களால் உருவாக்கப்பட்டது, அதான உண்மை. நாம் இன்னைக்கு பேசிக்கொண்டு இருந்த தருணம் வந்து கரும்புலி முத்துக்குமாரோடைய நினைவு நாள். அவர் ஏன் சொன்னார், காட்டுக்குள்ளே இருக்கிற அவருக்கு தெரியும், ஆனால் நாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இவர் தெரியாது, தயவு செய்து சொல்லுங்கன்றாப்புல. அவருக்கு சிலை வச்சது சங்கத்தமிழங்க. 2011 இதே ஜனவரி 29 எங்கே, திருச்செந்தூரில் ஒரு மாபெரும் சிலை விடுதலை சிறுத்தையுடைய அமைப்பு மூலம். அப்போ நான் எந்த அமைப்பில் இருந்து தெரியுமில்ல, கரும்புலி முத்துக்குமார் பாசறை, நான் அதில் தான் முதன்மை செயலர், அந்த கட்சியில் வந்த முதல் பொறுப்பு எனக்கு அந்த பொறுப்பு தான். அதில் இருக்கிறவங்க வந்து வெளியில் முகம் தெரியாது, அதையும் உங்கள்ட்ட சொல்கிறேனே, அந்த அமைப்பில் வந்து என்னையே தெரியும் அந்த அமைப்பில் இருக்கார் அப்படின்னு. இப்போ நான் இளைஞரணிக்கு வந்துட்டு வச்சுங்களேன், அந்த அமைப்பு இன்னமும் இயங்கி கொண்டு தான் இருக்குது. இப்போ அந்த பையன் ரொம்ப கோபமாக இருக்காங்க உன் மேலே, அவருக்கே தெரியுமுங்க, எங்களோட இருந்தவர். நீங்கள் பேசுனீங்களா? நீங்கள் அவருக்கு நண்பர் தான். இல்லை, நான் ஃபோனில் இப்போ கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நான் அந்த பைத்தியக்கார பையன்கிட்ட பேச நான் விரும்பலை. இப்போ ஃபோன் அடித்து எடுப்பாப்பில், இப்போ லைவில் கூட உங்களுக்கு அடித்து இப்போ நான் பேசிடுவேன். ஆனால் ஏன் விரும்பலைன்னா, நீ வந்து இல்லாத பொல்லாத செய்கிற, அதுதான் தப்பு. நம்ம சொல்ல போனோம்னா கொச்சைப்படுத்துகிற, ஒரு தன்னை திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தொடர்ந்து இந்த மக்களுக்கு உழைத்து கொண்டிருக்கிறவரை சாதாரணமாக சொன்ன முதல் டைலாக் நீங்கள் பாருங்கள், டங்கு சிலிப்பா, அந்த சிலிப்பா, இந்த சிலிப்பா, என்ன சொன்னாப்புல, 20 பேர் என் தலையோடு சேர்ந்து இருக்கிறாங்க, அதெல்லாம் கருத்து. எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, நீங்களும் 20 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு. ஓன்ட்ட வந்தவனே இங்கே வந்துட்டான் திருப்பி. ஒரு தம்பி, அன்பு தம்பி அங்கே வந்தானா வரலையா? அடுத்த நாள் காலையில் இங்கே வந்துட்டான். அந்த தம்பிகிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், தம்பி அந்த கட்சி நீ போனேலப்பா, அவன் கட்சி மேடையில் ஏறி ஜெய் பீம் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். சரியான கேள்வியா? அழுதுட்டாப்புல அந்த தம்பி. அடுத்து இன்னொன்று அந்த தம்பி உண்மையை சொன்னேன், தம்பி உங்கள் கட்சியில் வந்து நீ தலித்து விடுதலைக்காக போன ரைட்டா, அந்த கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் கூட தலித்து இல்லை, இது யாருக்கும் தெரியாது. தலித்து இளைஞர்களே, நீ அங்கே போயிருந்தாலும் கூட, ஒரு ரஷ்யன்ற முறை போயிருந்தாலும் உங்கள் தலைமையிட்ட கேளுங்க, அங்கே யாராவது தலித்து மாவட்ட செயலர் இருக்காங்களான்னு கேளுங்க. மற்றவங்க இருக்கிறாங்க,
மாவட்ட செயலர் முக்கியமானது, அதிகார முக்கிய பதவி. அதில் எவனாவது ஒருத்தர் இருக்கிறானா? இன்னும் நான் மதுரையை சார்ந்தவன். மதுரை மாவட்டத்தில் மேலூரில் பாண்டி பேர் சொல்கிறேன் பாருங்க, அவங்களுடைய இந்த ரசிகர் மன்றமாக இருந்து இன்னைக்கு இல்லை 90களிலிருந்து வளர்த்தவே அந்த தம்பி தான். ஆனால் அந்த தம்பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தொண்டரணி கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட செயலர் கொடுக்கலையே. மாவட்ட செயலர் முக்கியமான பொறுப்பு. அதே மாதிரி மாநில லெவலில் 4 பேர் இருக்காங்க. என்ன பேரை சொல்ல விரும்பலை, பாவம் அவங்க வந்து ஒருவேளை அவங்க தலித் இல்லைன்னு சொல்லி கூட சேர்ந்தாங்க என்னன்னு தெரியல, நான் சொல்ல விரும்பல. 4 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. அப்போ வந்து உனக்கு மாவட்ட செயலர் அதிகாரமிக்க பதவியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்கிறது. இப்போ எங்கள் வரவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்க பேர் சொல்லட்டுமா? ஏன் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி தலித்துக்கெல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்கிறேல, எங்கள் ஆளு அவங்க பூரா வந்துட்டாங்க நீ சொல்கிறேல, எங்கே ஏன் மாவட்ட செயலர் நீ பொறுப்பு கொடுக்க முடியல? உன் வாய் அன்னைக்கே என்ன சொல்லுச்சு? இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், அவன் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். என்னென்னா இவர் சொன்னார், 4 படம் 5 படத்தை நடித்தவங்கலாம் முதல்வராக ஆசைப்படும் பொழுது எங்கள் தலைவர் 35 ஆண்டுகளாக உழைத்திருக்கிறார், அவரையும் ஆசைப்படக்கூடாது. சொல்லிச்சா அந்த வாய் தலித்து துணை முதல்வர் ஆகணும்னு சொன்னார். அந்த வாய் பேசல. இப்போ அந்த வாயிட்ட நான் கேட்குறேன், அந்த நொல்ல வாயிட்ட நான் கேட்குறேன், ஏப்பா நீ அன்னைக்கு பேசினில்ல, ஓன் தலைமை எத்தனை படத்தை நடித்தேன்? 50 60 படம் 70 80 படம் நடிச்சிட்டாப்பில்ல, நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, படத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல ஜனநாயகத்துக்கு. அப்போ அவர் ஆகலாமா? அதே வாய் தான் முதல்ல நீ இப்படி சொன்ன, இப்போ இப்படி சொல்கிற. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு தெரியுதா? துணை முதல்வர் ஆகணும்னு சொன்னீங்களே, ரைட்டு. இப்போ உன் வாயில் சொல்லு, எங்களை வேணாம் உன் கட்சியில் உருவாக்க வருது துணை முதல்வராக்கு எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இவன் ஒரு சுயநலவாதிங்க. இன்னொரு திடுக்கிடும் தலைவர் சொல்கிறேன், நக்கீரனில் நான் சும்மா போகிறப்போ கூட சொல்ல மாட்டேன், தலைவரே கூட ஏன்பா சொன்னேன்னு கூட என்கிட்ட கேட்கலாம். என்னென்னா இந்த தம்பி வந்து வரும்போதே நான் எதிர்த்தேங்க, கட்சிக்குள்ளே அது மாதிரி பையெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு கண்டிப்பாக எதிர்த்தாலும் நான் தான். இந்த சொல்கிறேன் 20 பேர் போயிட்டாங்கன்னு சொல்லி டைலாக் கூட, அந்த 20 பேர் அவன் யாரை சொல்கிறான்னு எனக்கு தெரியும், அவனுக்கும் தெரியும். அவன் காலில் கிடந்தாங்க, அதுவும் உண்மைதான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் ஒன்று மறைச்சு பேசக்கூடிய ஆளில் சங்கத்தமிழ் கரெக்டாக எல்லாம் லிங்கில் இருந்தாங்க. அன்னைக்கு உயரில் குழுவிலேயே அவனை எதிர்த்தமே சங்கத்தமிழ். இந்த பையனை கொண்டாடுறது சரியில்லை, வந்தமே நீ கேட்டீங்கன்னா பொறுப்பு வந்தமே இப்படி பொறுப்பு கொடுக்கக்கூடாது, இவனுடைய பேக்ரவுண்டு சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் பேசி செட்டியாகி வந்துட்டு அப்படி நல்லா கேட்டுக்கிறேங்க. எங்கள் தலைவர் அவரை நம்புகிறார், முழுக்க நம்பிட்டு எங்கள் கட்சியோடைய அந்த உறுப்பினர்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா லிஸ்ட்டு, அதை பூரா அவன் கேட்குறாங்க. நான் சொல்கிற கேள்வி முக்கியமான செய்திங்க, கொடுக்கறதுக்கு அவன் கேட்குறேன், அதுக்கு பாசிட்டிவ் கேட்குறேன். அதுக்கு எங்கள் கட்சியோடைய சஜன் பராஜ் அவன் தான் இப்போ மாநில செயலர், அந்த தம்பி தான் எதுக்கு ஐடி விங்குக்கு, அந்த தம்பி என்ன சொல்கிறேன், இங்கே பாருங்கள் அவன் கேட்குறாங்க, தலைவர் கொடுக்க சொல்கிறாங்க. தலைவர் எங்கள் தலைவர் எப்படி தெரியுமில்ல, எல்லாரையுமே நம்புவாருங்க. பெரிய பிரச்சனையே அதான், நான் ஓப்பனாக சொல்கிறேன், எங்கள் தலைவர் வந்து எல்லாரையும் நம்புவார், ஜனநாயக ரீதியாக இருப்பார். அவருக்கு ஒன்று பிடிக்காதுங்க ஒரு விஷயம், ஆனால் அதை போய் நம்ம செய்யும்போது கூட தடுக்க மாட்டார். பாவம் அவன் மனசு உடஞ்சி போயிருவேன் அப்படின்னு கொஞ்சம் அறிவுபூர்வமாக கொஞ்சமாக சொல்லி தான் அவங்கள திருத்துவார். அது பல வரலாறு பேசினா அதை நம்ம ஒரு நாளைக்கு பேசுவோம். இந்த பையன் வந்து கேட்குறாங்க, நான் அப்போ சொன்னேங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க, அவன் சஜன் பராஜும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எங்கள் தலைவர் நம்பி அந்த பயலை கொடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வர்றவங்களை நம்பி தான் பார்க்கணும், நம்பிக்காமல் நீ வாழ்க்கையே உனக்கு நாசமாகி போயிடும், நம்பு ஆட்களை. நான் சொன்னேன் அண்ணே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைண்ணே, இப்போ நீங்கள் பூரா நீங்கள் கொடுக்குறீங்க எல்லா லிஸ்ட்டு, எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேர் லிஸ்ட்டும் நீங்கள் வாங்கி முடிச்சிட்டா பிறகு நாளைக்கு ஒருவேளை இந்த பையன் வெளியில் போயிடுறேன். நான் அப்படியே சொன்னேன் பிரதர், நானும் போய் பேசக்கூடிய ஆள் அது அவனுக்கு தெரியும், பார்த்தானா வெளியிலே போய் தொலைச்சிட்டானா நமக்கு பிரச்சனையாகி போயிருங்க, சிக்கல் என்னப்பா பேசிக்கிருக்கிற அப்படிலாம் செய்யக்கூடிய தம்பி, அந்த தம்பி அதெல்லாம் ஒன்றும் எவ்வளோ நம்பியிருக்காரு பாருங்க. இந்த திருட்டு பையன் அதோடு போனது பார்த்தாம இதை பூரா அங்கே வச்சுக்கிட்டு இவன் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அந்த நம்பரை வச்சு. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நான் வெளியில் சொல்லக்கூடாதுங்க. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ அவன் சொல்கிறத பார்த்து புரியுதா உங்கள்கிட்ட, ஃபோன் யார் பேசினா எடுத்தாலும் பேச மாட்டாங்களா இந்த அரசியலில்? ஒருத்தர் ஃபோனை அடித்து இதுக்கு யார் எவிடன்ஸ் கேளுங்க, 2 பேர், ஒன்று எங்கள் தலைவரை பார்க்கும்போது இந்த கேள்வியை கேளுங்க, அவன் இது கேட்டானம்ல கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாப்பிலையா உண்மையான மட்டும் கேளுங்க எங்கள் தலைவர். இன்னொருத்தர் எங்களுடைய ஐடிவிங்களுடைய மாநில செயலர் தம்பி சஜன் பராஜ். அப்போ எவ்வளோ ஒரு திருட்டு பயலாக இருக்கிறேன், இதெல்லாம் நான் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு தாங்க நான் அமைதியாக தாங்க இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு போகணும்ட்டாங்க, அது பேர்னா எங்கள் ஊரில் வந்து அந்த மேலாவளவு சின்னாகரம் இருக்குது பார்த்தீங்களா, மேலாவளவு செத்தாங்க பார்த்தீங்களா, 6 சாகலை கொலை பண்ணாங்கல்ல, அந்த இடத்துக்கு போகணும் தம்பி, வீர வரக்கான செலுத்தணும் அப்படிலாம் அங்கே இருக்கிற தம்பிகள்ட்டெல்லாம் கேட்குறேன். இவன் நேரடியாக தலைவர் சொல்லிட்டார், ஓகே சொல்லிட்டாரு. அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அந்த ஊரின் மண்ணின் மைந்தர்கள், என்ன கூப்பிடலாமா வர்றவன்றாரு கூட்டி போகலாமான்னு. நான் சொன்னேன் பொறுமையாக இருங்கப்பா, அவசரப்படாதீங்கப்பான்னு. அப்போ தலைவர்கிட்ட கேட்குறேன், தலைவர் சொல்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கூட்டி போப்பான்றேன். எனக்கு அங்கே இருக்கிற கட்சியில் பழைய ஆளுகள்லாம் என்னை வைகிறாங்க, அவனை கூட்டி போகாத தப்பு அப்படின்னு. எங்கே அந்த மேலவளவுக்கு அந்த விடுதலை களத்திற்கு இந்த தம்பியை நான் கூட்டி போகிறேங்க. கூட்டி போன பிறகு கேளு நல்ல மயிரிலையில் நான் தப்பிச்சேன். அவங்க கூட்டி போனால் என்ன சொல்கிறாப்புல, காரில் உட்காந்துக்கிட்டு அப்போ என்ன தெரியும் இது பிராடு பையன் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாப்புனா,
அண்ணே என் அண்ணன் தான் சொல்லுவாங்க, அண்ணே நீங்கள் வந்து அறிவிச்சு விடுங்கண்ணே, அந்த எத்தனை பேர் அதில் களப்பணியில் இறந்து போயிருந்தாங்கல்ல அவங்க வீட்டுக்கு நம்ம வீடு கட்டி தரோம்னு அறிவிச்சு விடுங்கண்ணே. நான் கொஞ்சம் சுதாரிச்சிட்டேன். நான் சைக்காலஜி படித்தா இல்லை, நீ அறிவிப்பா, இல்லை முறையாக போய் தலைவர்கிட்ட போய் சொல்லுவான், தலைவர் அறிவிக்கட்டும்னு நான் சொல்கிறேன். நான் சொன்னேன் கரெக்டாக தாப்பா? அவன் அறிவிக்க மாட்டான், என்னை ப்ரெஷர் போடுறாங்க, அறிவிங்க ஆளுங்களாம் இருக்கிறாங்க, நீ அறிவிச்சு விடுங்கன்னு. நான் ஒருவேளை அறிவிச்சிருந்தா என்ன ஆகும்? நல்லா யோசித்து பாருங்கள். ஒன்றும் செய்யணும்ல, அறிவிச்சா அதை ஒன்று செய்யணும்ல. நான் உடனே அவன்கிட்ட சொன்னேன், அமைதியார், தலைவர்கிட்ட போய் பேசிக்கிறோம், தலைவர் வந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவார்னு தப்பிச்சு வந்தேங்க. அப்புறம் தலைவர்கிட்ட போய் சொன்னமே, தலைவர் என்ன சொல்கிறார், இது தனிப்பட்ட ஆட்கள் செய்யக்கூடாது, அரசாங்கம் செய்ய வேண்டும்னு. அப்போ தமிழக முதல்வர் நான் சொல்லிட்டேன். இப்போ அவர் கட்டி கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்குது. இந்த SC/ST அந்த சப்ளான் மூலமாக அதை கட்டி கொடுக்க போகிறாங்க. ஆனால் எவ்வளவு திருட்டு பெஞ்சது இது அவங்களுக்கு வாய் சவுடால் தாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்களாம் அவங்க கேள்வி கேட்டீங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. இதே பிரித்திவிராஜ் கேள்வி கேட்டாப்புல, அந்த பையன் இவ்வளோ பேசுகிறேன், ஏன் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேறீங்க, அப்போ விடுதலை சிறுத்தைகள் நல்லா அவன்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிட்டீங்களா கேட்டீங்களா? கேட்கல ஒரு காலத்தில். அப்போ இங்கே தலைவர் வெளியில் தூக்கி விட்டார்ல, அதில் உண்மை தெரியுதா? இப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, வேங்க வேலா இருக்கலாம், வடகாடாக இருக்கலாம், மதுரையில் கொடியேற்றுறது பிரச்சனையாக இருக்கலாம், திமுக அரசு எந்த அளவுக்கு அவரை மதிக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்கணும் அப்படின்னு மறுபடியும் அதுதான் சொல்கிறாரு. நான் மீண்டும் சொல்கிறேங்க, நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம்ல, நாங்கள் ஒன்றும் காம்ப்ரமைஸ் ஆகலையில. மேல்பாதியாக இருக்கட்டும், இல்லை கொடி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வேங்கவயல் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ரைட்டாக போராடி கொண்டு தானே இருக்கிறேன். சங்கத்தமிழ் நேருக்கு நேரம் என்னையும் பேசி தானே இருக்கிறேன். பேச வாய முடியா கிடக்கிறோம். எங்கள் தலைவரும் கேட்குறாருல, இன்னும் கூட ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் சொல்கிறாருல. நீ போய் சேர்ந்துருக்கல ஒரு கட்சியில், உன் கட்சி தலைவன் இல்லை, நீ என்னையா பேசுறீங்க? இல்லை, அவர் அம்பேத்கர் சொல்கிறாரு, கொள்கை தலைவர் திருமாவளவன் சொல்கிறாரு, இன்னொரு கட்சியில் இருந்துட்டு சொல்கிறப்ப அது நமக்கான மைலேஜ் தானே. நீங்கள் அவரை விமர்சிக்கிறீங்க. அடிக்கு பயந்து நெறியாளர் அவர்களே, வேற ஒரு விஷயமும் இல்லை. இவர் கொள்கை தலைவராக இருந்தால் அப்போ யார் உனக்கு, அப்போ விஜய் உனக்கு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, இவருக்கு ஒன்றும் தெரியாது அம்பேத்கர். நான் ஒரு நாள் சவாலே விட்டேங்க, நீ இவ்வளோ வாய் பேசுறீல, உன்னுடைய தலைவரை விடுங்க. விஜய் நமக்கு நண்பர்னு வச்சுங்களேன், அதனால் நான் அவரை டச் பண்ணல கரெக்டாக. ஆனால் நிறையா விஷயங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, ரைட்டா? அதனால் ஒன்றும் பேசலை. இந்த பயிர்கிட்ட கேட்குறேன், நீ அம்பேத்கரை பற்றி பேசு. இது இத்தனை மேல் நடந்துட்டு அரசியல் வந்து இவனாலாச்சுல, நீயோ இல்லை உன் தலைவனோ ஏதாவது ஒரு இடத்துல அம்பேத்கர் இதுமாதிரி சொல்லியிருக்காரா? ஆங்கிலத்தில் இருக்கிற 17 தொகுப்பில் இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்படி பேசியிருந்தேன்னா உன்னுடைய உண்மையான கொள்கை தலைவர் அம்பேத்கர் ஏற்றுக்கலாம். ஒரு புத்தகமே வெளியிட்டாரு, அந்த புத்தகத்தில் தானே அந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. புத்தகத்தை வெளியிட்டாரு, ஆனால் அந்த புத்தகத்தில் ஒன்றும் எழுதலை அவர், கரெக்டாக? வெளியிட்ட புத்தகத்தில் எல்லாத்தையும் எங்கள் தலைவர் உட்பட அரும்பெரும் தலைவர்கள்ட்ட வாங்கி அதை சேகரித்து அவங்க மாமனார் கொடுத்த காசு இருக்குது பார்த்தீங்களா, அதில் புத்தகத்தை போட்டு வெளியிட்டார். அவ்வளோதான் மேட்ரு. நீ படி தம்பி, நீ அம்பேத்கரை படிச்சிருந்தேன்னா நீ அங்கே போயிருக்க மாட்டேன். நீ படித்த பயலாக இருந்திருந்தா 1000 பிரச்சனை உனக்கு தலைவர் கொடுத்தாலும் நீ இங்கே நின்றுப்ப. எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா கட்சிக்குள்ளே? ஏன்னா நீ போய் அங்கே போய் பேசுறேன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நீங்களும் என்ன மாவட்ட செயலாளர் ஆகலையே, நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகாரமிக்க பதிவாக தானே? உண்மை, மாவட்ட செயலர் என்பது முழுக்க அதிகாரமிக்க ஒரு பதவி. அதுக்கு அடுத்து தான் மாநில செயலர்கள் எல்லா விஷயமுமே. சரிங்களா? இப்போ நமக்கெல்லாம் வயசு பார் ஆயிடுச்சு, நீ மாவட்ட செயலருக்கு போக முடியாது, கரெக்டாக? இளைஞர் அணியில் இருக்கீங்க, வயசு பார் ஆயிடுச்சு. ஆமாம், நீ நம்ம மெயின் அணிக்கு தான் போக போகிறோம், கரெக்டாக? மேலே பொதுச் செயலாளர் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம திருப்பி கீழே போக தேவையில்லை. ஆனால் அந்த அதிகாரமிக்க உனக்கு பதவியை வந்து அந்த பயிலுக்கு நல்ல பதவியை கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஒன்றும் சாதாரண பதவி கொடுக்கல. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா படிக்கணும். அம்பேத்கர் என்ன சொன்னார்? சரி, அம்பேத்கர் படிக்கிற உனக்கு டயர்டாகிடுவா அப்படின்னா உனக்கு மண்டையில் ஏறாது, வேறு பிரச்சனை இல்லை. இதை படிக்கலாம்ல. யாரை அவங்க கொள்கை தலைவரை யார் சொல்கிறாங்க? அறிஞர் அண்ணாவை சொல்கிறாங்களே, சொல்லிக்காங்கன்னு சொல்லியாங்க. கொள்கை தலைவரில் அண்ணா இல்லை, அஞ்சலி அம்மாள். அவங்க கொள்கை தலைவர் படி, நீ பெரியாரை படி. பெரியாரை சொல்லியிருக்காங்கல்ல, பெரியார் என்ன சொன்னாரா, எதிராக சொன்னார்னு படித்து கொஞ்சம் டெவலப் ஆக பாரு. இந்த பயிலை வந்து எப்படி தெரியுமா பிரதர், நான் ஓப்பன் அதையும் பார்த்தேன். இந்த கட்சியை ஆரம்பிச்சதுமே இவங்க அப்படி சினிமா மாதிரியே பார்க்குறாங்க. ஒரு திரைப்படம் ஆரம்பிக்கும் போது இந்த குரூப் டிஸ்கஷன் நாளாக உட்காருவேன். என்ன சொல்லுவேன், இங்கே ஒரு டான்ஸை போடு, இந்த இடத்துல ஒரு பாட்டை போடு, இந்த இடத்துல ஒரு டைலாக்கை போடுமாங்க. அது மாதிரி ரைட்டு, இப்போ நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகணுமா, இங்கே வந்து அம்பேத்கரை போடு, இங்கே வந்து பெரியாரை போடு, உங்களுக்கு புரியுதா? காமராஜரை போடு, இவரை விட்டோம்டா எம்ஜிஆரும் சேர்த்து போடு, அண்ணாவை போடு. இப்படியே போயிருந்தா நீ கடைசி அவருக்கு போகிற போக்க பார்த்துட்டு அவருக்கு வரலாறு இருக்குடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப சொன்னீங்க. ஆதவர்ஜுனா பாஜக போகிறாரு கட்சியை உடச்சிக்கிட்டுன்னு. அது எந்த அளவுக்கு? இல்லை இப்போ என்ன சொல்கிறேன்னா, விஜய் முந்தானத்து பிடிச்சி சத்தம் போட்டிருக்காரு, தம்பி சரியில்லை, நீ பண்ணுறதுக்கு பூரா ஏட்டி புட்டியாக பண்ணுற. 2 பிரச்சனைங்க. அவர் பேர் என்ன, இன்னொருத்தர் இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, அட்வைசர், யார், ஜான் ஆரோக்கியசாமி. அந்த தம்பி என்ன சொல்கிறாருன்னா, முழுக்க நம்ம பிஜேபிக்குள்ளே போகக்கூடாது, பிஜேபிகிட்ட போயிட்டோம்னா நம்ம ஷோலியை முடிச்சிடுவோம். நான் சொல்கிறேன் 100% உண்மை பிரதர். அங்கேயும் நம்ம ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்க. எங்கே
எல்லாம் நமக்கு தெரியும், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் தெரியும். என்ன ஆகி போச்சு, அவர் சொல்லியிருக்காரு இது மாதிரி கருத்து. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து நீ நடத்துறது கஷ்டம், நீங்கள் ஏற்கனவே வரியெல்லாம் ஏமாற்றிருக்கிறீங்க, காரு வாங்கி இதெல்லாம் பெனால்ட்டி போட்டுறாங்க, 1.5 கோடி உங்களுக்கு பெனால்ட்டி போட்டாங்க, பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிரும் யாரோட, பிஜேபியோட. அப்போ இவருக்கு ஒரே குழப்பம், எதனா சரின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாரு புஷி ஆனந்த் சொல்கிறாரு ஆரோக்கியசாமி சொல்கிறதே கரெக்டு அப்படின்ற மாதிரி உள்ள பெரும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பிரதர். இந்த பிரச்சனையில் இவங்க சொல்கிறத கேட்க மாட்டார் அப்படின்றக்காக அவர் தனது மாமியா கட்சிக்கு போக போகிறார். யார் மாமியா எங்கே இருக்குது தெரியுமா தெரியாது, அவர் மாமியா அதிமுக இருக்காங்க. இல்லை மாமியா பிஜேபியில் இருக்கிறாங்க. இது வீர வாழை கொடுத்தாப்புல இல்லை, அவங்க மூலமாக தான் அதிமுக போய் ஆனால் எடப்பாடி சந்திச்சது. நான் என்ன போட்டா இருக்குல்ல, இந்திய ஜனநாயக கட்சி தானே இருக்காங்க. இல்லை அதில் அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க பிரதர். பிஜேபியில் ஒரு வட்டம் மோடி வந்தார்ல, இது இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு வீரவாள் எதில் கோல்டில் தங்கத்திலே போய் கொடுத்தாங்க, அங்கே அண்டர்ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க மூலமாக எடப்பாடிக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடந்து இப்போ ஓரளவுக்கு சீட்லாம் வாங்க போகிறாங்க, அது வேறு பிரச்சனை. இப்போ இவர் அங்கே போக இப்போ எல்லாம் பிளான் பண்ணிக்கார். விஜய் அவர்களே கவனமாக இருங்க, எச்சரியாக இருங்க. ஏன்னா அந்த தம்பி அன்னைக்கு திமுகவில் இருந்து இங்கே வந்தார், இங்கேருந்து இப்போ அங்கே போக போகிறாரு. அதனால் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. எதையும் ஃபைலை கொடுத்து நாங்கள் தான் ஏமாந்து போய் ஃபைலை கீழே கொடுத்து விட்டாங்க, கரெக்டாக இல்லையா? இருந்தாலும் எங்கள் பையில அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அந்த ஓப்பனாக அந்த விஷயம் சொன்னேன்னே, நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கேன், நல்லா கருத்துக்கெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஓகே தம்பி ரொம்ப நன்றி, நீ வேணா வந்து ஏதாவது போட்டு விட்றியா அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. இவன் தான் போட்டு விட மாட்டான், இவன் பெரிய கஞ்ச பெருசு பிசினாரி இல்லை, உடனே அப்படியே அதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவர் நிதி ஆதாரமாக விசிகாவுக்கு இருந்தார் கட்சியில் இருந்த காலகட்டம் வரைக்குங்கிறதானே. இப்போ நிதி ஆதாரமாக இருந்திருந்தால் நாங்கள் ஏன் மண்டலை தட்டி வெளியே வரட்டி விட்டுருப்போம்? நல்ல கற்பனை வைப்பார். நிதி ரொம்ப முக்கியம், ஒரு கட்சி நடத்துவதற்கு பொருளாதாரம் மிக மிக முக்கியம். அது விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு மிக மிக முக்கியம். எங்களை பொருளாதாரம் இருந்தால் 234 தொகுதியில் நாங்கள் ஆளை போடுவோம். எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, ஆள் இருக்காங்க, மக்கள் இருக்குது, ஓட்டு போடுறதுக்கு மக்கள் இருக்கேன். ஆனால் இந்த தம்பி அப்படி தான் நாங்கள் வச்சுருப்போம்ல, வாடா தம்பி அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி செட் பண்ணியிருப்போம்ல. அவன் பெரிய பிராடுங்க, நான் தான் சொல்கிறேன்லங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன்லங்க, பக்கா பிராடு. எவனுக்கு 5 காசு கொடுத்தது இல்லை, சும்மா போய் உட்காந்துக்கிறது. கேட்டால் வெளில நீ என்ன நினைப்பீங்கன்னா, மாநாடு ஃபுல்லாக இப்போ தான் நடத்துகிறேன் போருக்குடா, ஸ்டேஜ் வந்து போகிறேன் போருக்கு அப்படின்ற மாதிரி இதே சிஸ்டம். இப்போ விஜய்க்கும் அதே பிரச்சனை, விஜய்க்கு இப்போ அதே பிரச்சனைங்க. அதனால் வந்து ரொம்ப சிக்கலில் போய்கிட்டு இருக்குது. அதனால் அன்பு தம்பி எப்படி இருந்தாலும் நீ தம்பி தான். அதனால் இவ்வளோ பேசினெல்லாம் நல்லா உள்வாங்கிக்கிட்டு, மறந்துடாத உள்வாங்கிக்கிட்டு ஒரு பொதுத்தலைவர் உட்காந்து நான் பேசியதற்கெல்லாம் எனது மன்னிப்பை தலைவரே சொல்லு, எங்களுக்கெல்லாம் யாருக்கும் சொல்ல வேணாம், தலைவர் எழுச்சி நான் மன்னிப்பு கேட்கிறேன், இல்லை அதை கூட நாகரிகமாக கூட சொல்லு உன் ஸ்டைலில். ஆசான் கீசான்லாம் ஆசான் பேசுறதுலாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டேன். மன்னிப்பு கேட்டீங்கன்னா உன்னை விடுவாங்க, இல்லைன்னா உன்னை அரசியல் படுத்துவது நிச்சயமாக நடந்தேறிவிடும். அதான் சொல்கிற கருத்து. இன்னொரு விஷயம் வந்தோம்னா, பாமக ராமதாஸ் அணி விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியானுச்சு. அதில் ராமதாஸ் மகள் காந்திமதியை மறுப்பு தெரிவித்தாங்க, அப்படி எதுவும் பேசலன்னு. தாவேகா தரப்புலையும் கொள்கை பரப்பு செயலாளர்லாம் மறுப்பு தெரிவித்தாங்க, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலை, ஊகங்கள் அடிப்படையில் செய்தி வெளியிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ராமதாஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் திமுகவாக தான் இருக்குது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும். திமுகவில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க. இந்த நேரத்தில் விசிக தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் யாரும் உள்ளே வரணும் வெளில போகணும்னு சொல்ல மாட்டோம், அது திமுக கூடிய முடிவு அப்படிங்கிறாரு. அப்போ ராமதாஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் கணிஞ்சிடுச்சா? தமிழ் குடிதாங்கின்ற பட்டம் எங்கள் ஊரில் தான் கொடுத்தோம், மதுரை மாவட்டம் மேலூரில் அந்த ஐயாவுக்கு கொடுத்தோம். எது கொடுத்தோம்? இவர் ஜனநாயக ரீதியாக இருப்பாருன்னு. ஆனால் அவர் வரலாறு உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தனது அன்பு மகன் அன்புமணி ராமதாஸை முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தலித் அல்லாதோர் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டையே சின்ன பண்ணமாக்கினார். சாதி வெறியை தூண்டினார். ஜீன்ஸு டிஷர்ட்டு கூலிங் கிளாஸ் மாட்டி வந்தால் பொம்பளையை மயங்கிறது அப்படின்னு அவங்க பெண்களையே கேவலப்படுத்தினார். எங்கள் தலைவரை கொலை செய்வதற்கு ஆளை வச்சு திட்டமிட்டார். நான் தான் எவிடன்ஸ், எனக்கு தான் ஃபுல் தெரியும் வரலாறு, அது தனியாக கூட பேசுவோம். அவங்க மறுத்தார். அப்படிப்பட்டவர்கிட்ட எங்கள் தலைவர் அன்னைக்கே சொல்லிட்டார், இனிமே என் வாழ்நாளில் பாமக பிஜேபி இருக்கிற கூட்டணியில் நான் கூட்டணியாக சேரமாட்டேன் சொன்னாரா சொல்லலையா? அதில் சொன்னார், பாமகவில் இருக்கிற வன்னிய தோழர்களை மீட்டெடுக்க வேண்டும்னாரு. அதில் வந்ததே SS பாலாஜிலாம், பல வன்னிய தோழர்கள் வந்திருக்கிறாங்க. அது பாமக மட்டும் இல்லை, பிஜேபி சொன்னார், அங்கே இருக்கிற இந்து தோழர்களை, இந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும்னு. அந்த ஸ்டாண்டில் 14 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதில் நாங்கள் அப்படியே நிற்கிறோம் பிரதர். இதில் எந்த வகையான மாற்று கருத்துமே இல்லை. எங்கள் கருத்துக்களை உள்வாங்கி தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டார். இப்போ செய்தி, இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி நான் பேசணுமா என்ன பேசணும்னு நான் எப்படி தலைமையில் கேட்பேன்ல, எங்கள் தலைவர்கிட்ட கேட்பேன்ல, அப்போ கிளீனாக சொல்லியாச்சு. அங்கே முதல்வரே சொல்லிட்டாரே, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நமக்கு தேவை வெற்றி வீரன் திருமாவளவன் தான் தேவை, அவரோட தான் நம்ம கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான செய்தியை சொல்கிறேன், நக்கீரனில் நீ எனக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுக்குறீன்னு சொல்லித்தானே ஆகணும். என்ன மேட்டுனா,
ராமதாஸ் ஐயா உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும், இல்லை சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும், இல்லை திருந்தி வந்தால் கூட ஒருவேளை எங்கள் தலைவர் ஏற்றுக்கொள்வார், தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வார். இப்போ அவர் சூழ்நிலையை பாருங்கள், சொந்த மயனோட பிரச்சனை. எதுக்காக பிரச்சனை வந்துச்சுன்றதுன்னு இன்னும் எல்லா பேருக்குமே தெரியும். நாம் அதை பேசக்கூடாது, பெரிய ஐயாவை பேசக்கூடாது. சொந்த மகனே இவருக்கு வம்பை இழுத்து விரட்டி விட்ட மாதிரி வயசான காலத்தில் வெளியே விரட்டி விட்டாங்க. இப்போ அவருக்கு வேறு வழியே இல்லாமல் இங்கே வரன்றார். நல்லா நீ அதை கவனமாக பார்க்கணும். கொள்கை ரீதியாக இல்லை, ஒரு கோட்பாட்டு ரீதியாக இல்லை, திருந்தி கூட வரல. மயம் அங்கிட்டு போயிட்டேன். இப்போ மயம் மட்டும் அங்கே போகாமல் இருந்திருந்தா இவர் ஏடிஎம்கே போயிருப்பார். உண்மையாக பொய்யா? ஆனால் இப்போ பாமக பிஜேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அதே கூட்டணிக்குள்ளே மயம் எங்கே போகிறாரு? அண்ணா அதிமுகவோட. இவர் எங்கே போக போகிறாராம்? பிஜேபியோட போக போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வரும். நீங்கள் அதை கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா இங்கிட்டு கேட்ட மூடிட்டாங்க திமுகவில். ஆனால் தாவேக்கால சேர்த்துக்கலாமா அப்படின்னு ஆதவ அர்ஜுன் லிங்க போடுறாப்புல. நான் சொன்னேன் பார்த்தீங்க, ஆதவ அர்ஜுன் ஏன் பிஜேபி ஆளுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுதான் காரணம். அவர் ஒரு ஆளும் பண்ணி சொல்கிறாரா ஐயாவை சேர்த்துக்குருவோம், கொஞ்சம் ஓட்டு அங்கங்கே ஒரு கிடைக்கும், ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு கிடைக்கும். அது வெற்றி தொழிலை கூட இது பண்ணு எங்கள் குறிப்பாக வட மாவட்டங்களில் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காராம். ஆனால் என்ன வரப்போகுதுன்றது தேர்தலில் போய் தெரியும். ஆனால் அது மாதிரி ஒரு சக்தியை திமுக இழக்க விரும்புமா? எப்படி 2000 ஓட்டு வருது, அதன் மூலமாக வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் அப்படின்னா சிறு திரும்பும் நாங்கள் இருப்பதால் 20,000 ஓட்டு வரும். நான் குறைஞ்சது சொல்கிறேன், ஒரு தொகுதிக்கு சொல்கிறேன் பிரதர், சும்மா சொல்கிறேன். 2 லட்சம் ஓட்டு கூட வருது சில தொகுதியில். காட்டுமன்னார் கோயில் போன்ற தொகுதிகள், திண்டிவனம் போன்ற தொகுதிகள், கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதிகள் நான் வருஷப்படுத்திகிட்டே இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் வட மாவட்டங்கள் எந்த மாவட்டமும் இருக்குது. சென்னையில் இருக்கிற எழும்பூராக இருக்கட்டும், இல்லை திருவிக நகராக இருக்கட்டும், எந்ததாக இருந்தாலும் சரி, சில குறிப்பிட்ட பகுதிகளில் 234ல் 150 தொகுதிகளை தீர்மானிக்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். இது ஏன் ரிப்போர்ட் இல்லை, ஐபேக் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டை எனக்கு கொடுத்ததே யார்? ஆதவ அர்ஜுனா தான். வந்தாப்பில்லை கட்சிக்கு. அப்போ நான் கேட்டேன், ஏதாவது அங்கேருந்து ரிப்போர்ட்டை கொடுப்பா அப்படின்னு. இந்த பையன் ரிப்போர்ட் கொடுக்கல, பெரிய கில்லாடி தெரியுது. அவங்க எங்கே ரிப்போர்ட்டை கொண்டு போய் அங்கே கொடுத்தாப்பி இல்லை. அப்போ அங்கேருந்து ரிப்போர்ட்டை எடுப்பா அப்படின்னும் போது அவர் ரிப்போர்ட்டை அப்படியே கொடுத்தா. இந்த வச்சிருக்கேன், பத்திரம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்தில் வெற்றி பெற்ற பொழுது அதிகமான ஓட்டுக்கள் எங்கடா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னா, எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தையில் அடர்த்தியாக இருக்குதோ அங்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர்னு ஃபைல் என்கிட்ட கொடுத்தாப்புல. அதுதான் நான் சொன்ன இந்த முக்கியமான தொகுதிகள் எல்லாமே. அது அவ்வளவு ஏன் இதில்னா அங்கே திருப்பரங்குன்றம், அதே மாதிரி அங்கே எல்லாம் முருகன் கோயில், திருச்செந்தூர், பழனி, இங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் மூலமாக வெற்றி பெற்றிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் மட்டும் அவர் சொன்னது ஏறக்குறைய 80 விழுக்காடு விடுதலை சிறுத்தைகள் மூலமாக வெற்றி அப்படின்னு அந்த இடத்துக்கே சொல்கிறாரு. இந்த போட்டு 100 விழுக்காடு அங்கே 80 விழுக்காடுன்னு அது ஃபுல் ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுத்தாருல. அப்போ அவருக்கு தெரியும்ல. அப்போ அவருக்கு தெரிஞ்சு தமிழக முதல்வருக்கு தெரியாதா? அப்போ தமிழக முதல்வருக்கு தெரியும் பொழுது நமக்கு 2000 ஓட்டு முக்கியமா, 2 லட்சம் ஓட்டு முக்கியமா? ஆனால் திரு ராமதாஸ் ஏன் கூட்டணிக்குள்ளே வரப்போகிறார் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் சொல்கிறப்ப முன்பு இருந்த கோபம் திருமாவுக்கு அவர் மீது கிடையாது. இப்போ அவர் உடஞ்சி நிற்கிறாரு. தனிப்பட்ட முறையில் மனதாலே உடஞ்சிருக்காரு. திருமா நிறைய முறை அவருக்கு ஆதரவாக பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. தனிப்பட்ட முறையில் பேசுனதாகலாம் தகவல் வருது. தனிப்பட்ட முறையில் எங்கள் தலைவருக்கு எதிரியே இல்லைங்க. நான் தான் சொல்ல, அவர் வாழும் புத்தருங்க. விளையாட்டுக்காலாம் சொல்ல, நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி ஃப்ரீயாக பேசுங்களேன், ஃப்ரீயாக பேசுங்க, அவரே சொல்லுவார். அதெல்லாம் எங்களுக்கு பாவம். ஐயா மேலெல்லாம் எங்களுக்கு நானே ஒரு முறை ஐயாவை தப்பாக பேசிட்டு என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணார். நீ ஐயாவை அப்படி பேசக்கூடாது, உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன, ஐயாவை அப்படிலாம் பேசாத, இருந்தாலும் அவருடைய சூழ்நிலை அப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அவர் உண்மையிலேயே மனம் மாறி வந்தார், இல்லை உண்மையிலேயே அவர் கொடுமையினால் வெளியில் வந்தாலும் கூட நம்ம ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் வந்ததே ஒரு சதிதாங்க, ஒரு சூழ்ச்சி. அது மூலமாக தான் வர்றாரே தவிர அவர் நல்ல எண்ணத்தில் வரல. ஏன் பையனை உங்களால் சேர்ந்துருக்க முடியல? உங்களுக்கு தான் வயசாகிடுச்சுல, பையன் இப்படி பண்ணுறான்ல. ஒன்றும் பையனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணி எல்லாரும் உங்கள் கையில் வைக்கணும்ல. அந்த சரியாக வளர்க்கலங்கிறாரு, சரியாக வளர்க்கலன்றாரு. இதில் இப்போ கடைசியாக இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, திரும்ப மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு அறிக்கை சுற்றிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேதகு காதலுக்காக 16 பேர் சுட்டுக்கொண்டதை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவலை திரும்ப ஏன் பொது வழியில் போகிறாரு, அது ஒரு தப்பான தகவல், இப்படி ஒரு தகவல் சொன்னதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறிக்கை என்ன? அதாவது நாங்கள் நீங்கள் கேட்ட முக்கியமான அந்த போராளி அமைப்பு, கடைசியாக அந்த அமைப்பின் தலைவர் கடைசியாக ஒரு தலைவரை சந்தித்தார்னா அது எங்கள் தலைவர் தான். ஒரு தேசிய தலைவர் சந்தித்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர். அதுக்கு முன்னாடி பல பேரை சந்திச்சிருக்கலாம். அது நட்பு ரீதியாக சந்திச்சிருக்கலாம், ஒரு அண்ணன் தம்பி உறவில் சந்திச்சிருக்கலாம். கரெக்டாக சில பேர் ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்து கூட வந்திருக்கலாம், அது வேறு பிரச்சனை இல்லை. அவங்களும் இந்த மாதிரி சில கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் அந்த மாதிரி சொல்கிறாரு. கதை சொல்லக்கூடிய ஆட்கள் அல்ல, அது உண்மையிலேயே நடந்தது. இன்னமும் ஒரு அதிர்ச்சியான செய்தின்னு சொல்கிறேன், இதுவும் உண்மையை சொல்கிறேன். தலைவர் அங்கே போன பிறகு முதல்ல நேரடியாக துபாய்க்கு தான்.
ஏன்னா இங்கே வந்தால் அந்த நேரத்தில் வந்து தட்டா பொட்டா கொட்டால வந்து இந்த அம்மா இருந்துச்சுல, யார் ஜெயலலிதா அம்மா கைது பண்ணிடுவாங்க அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்பொழுது இவர் துபாய் தான் வர்றாரு. வந்த பிறகு முதலில் சொன்னதே இந்த சங்கத்தமிழன் இன்னொருத்தர் வந்து அங்கே இருந்த அந்த அமைப்புடைய முக்கியமான தலைவர் பட்டண மணி அப்படி 2 பேர்ட்டையும் காரில் மற்றவங்களாம் இறங்க சொல்லிட்டு சொல்கிறார், நான் மேதகு சந்திச்சுட்டு வந்தேன். மேதகு சொன்னார், ஒரு அண்ணன் நான் இருக்கிறேன், கவலைப்படாத, ஈழம் அமைஞ்சா நம்ம வந்து நல்ல ஒரு தலித்து மக்களுக்கான விடுதலையை வென்றெடுப்போம் அப்படி சொல்லிவிட்டு அன்னைக்கே சொன்னது தான் இந்த கருத்து. அப்போ போய் சாப்பிடும்போது சொன்னாரான், இந்த அப்போ மட்டன் சாப்பிடு சிக்கன் சாப்பிட்ன்னு இருக்காரு. அப்போ அவர் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுமே சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான், இதெல்லாம் சைவ சிரத்தியாக இருக்கிறது அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் உண்மை. எங்கள் தலைவர் பொய் பேச மாட்டாருங்க, நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன்னே, அதுதான் உண்மை. அதை கூட ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் சரி கேட்குறவன் யாருன்னு பார்க்கணும்ல. இப்போ நாங்கள் வந்து ஒருத்தன் கேட்டானா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எங்கள் தலைவர் மன்னிப்பு கேட்கலாம் வந்து வருத்தப்பட மாட்டார். எங்கள் தலைவர் வந்து தவறு என்றால் எங்களே சொல்லியிருக்காருல்ல, தப்பாக பேசினா நீ மன்னிப்பு கேட்டுறேன்னு. மனித நேயம் ரொம்ப முக்கியம். மனித நேயத்துக்காக நம்ம சாதி ஒழிப்பை கையில் எடுத்துருக்கிறேன். அதனால் வந்து நேர்மையாக இருக்கணும்னு இதை எங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ அப்படிப்பட்ட தலைவர் அதுக்கு தயாராக தான் இருப்பார். அப்புறம் யார் அந்த பையன் ஜெயநாதன் ஏதோ சொல்லி ஏதோ உலக கூட்டமைப்புனாங்கன்னா கடைசியில் பார்த்தா இது ஆமக்குஞ்சா இருக்குங்க. நான் நேரடியாக தானே சொல்கிறேன், ஆமக்குஞ்சு குரூப்பு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியாது இன்னொரு செய்தியும் சொல்கிறேன், வேடனையும் மிரட்டியிருக்கிறாங்க. கேரளா இருக்கார்ல பாடகர் வேடன் என்ன மிரட்டியிருக்காங்க, வர 21ஆம் தேதி கோயம்புத்தூரில் அவருக்கு ஒரு நிகழ்ச்சியாக, அங்கே வந்தால் உன்னை போட்டு தள்ளி விடான்னு இருக்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டால் அது முக்கியமான செய்தி. நீ வந்து நடத்துகிறனால அவரே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார், ஒரு சினிமா நிகழ்ச்சியில். அதில் கலந்து கொள்கிறனால எங்கள் ஆமக்குஞ்சுகள்லாம் நிறைய பேர் அங்கிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் அதே நாளில் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கிறோம், பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அவனும் பார்த்தா இந்த குரூப்பு தான். இப்போ நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லோரும் சரண்டர் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன். அது வந்து அரசியலுக்காக சங்கிகள் எப்படி இந்த கடப்பாறை மேட்டர் எடுத்தாங்க பார்த்தீங்களா, கடப்பாறையை கொண்டு நாங்கள் ஒட்டைப்போம்னு. எந்த கடப்பாறையை நான் இருக்குல்ல, அதில் பழைய ஸ்டோரி இருக்குல்ல, அந்த குரூப்புகள் வந்து இப்போ எங்கள் தலைவரை உரண்டைக்கு இழுக்கிறாங்க, வம்புக்கு இழுக்கிறாங்க. ஒழுங்காக இருக்கணும், சும்மா ஏடி புண்ணியெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியக்கூடாது. உங்கள் பொழப்பு என்ன ஏதுன்னு எங்களுக்கு எல்லா ஃபுல் ரிப்போர்ட்டும் எங்களுக்கு கிடச்சிருச்சு. சும்மா பாவம் ஒரு பாடகன் அவனை மிரட்டினது கூட ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு. அவங்க மிரட்டினது வாய்ஸ் ரெக்கார்டு வந்துருச்சு. அந்த தம்பி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுமான்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்ன தம்பியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் எந்த தம்பி நம்ம பார்ப்போம் பேசுவோம்னு பேசி அதை முடிச்சா சுமூகம் முடிச்சாச்சு. உங்கள்ட்ட சொல்கிறேன் சரிங்களா. அது மாதிரி தான் இங்கே ஒரு டுபாக்கூர் கிளம்பி இப்படி மாதிரி போட்டிருக்கிறாப்புல. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் தலைவர் பொய்யும் சொல்லவில்லை. ஆனால் அவங்க வந்து லெட்டர் பேரில் போடுற அளவுக்கு அவர்கள் போராளிகளும் இல்லை. போராளிகள் அப்படி செய்ய மாட்டார். உண்மையான போராளிகளுக்கு தெரியும். இன்னொரு உண்மையான சொல்லட்டுமா, தலைவர் எங்கள்கிட்ட மட்டும் சொன்னது, மேடையிலும் பேசிக்கார் நினைக்கிறேன். ஒரு மேடையில் என்னன்னா, இவர் போய் அந்த கரும்புலிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நிகழ்ச்சியில் போய் இவர் கலந்துருக்கிறார். கலக்கும்போது மேதகு வந்து அங்கே தம்பி ஒரு டாலர் போட்டிருக்காரு, டாலர் கொஞ்சம் திறந்து காட்டுப்பாவர்ட்டா அப்படின்னு இருக்காரு. அந்த டாலர் திறந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து மேதகு போட்டா, இன்னொரு பக்கம் வந்து எழுச்சி தமிழர். அவங்க கரும்புலி படையில் சிறுத்தை படைன்னு ஒன்று வச்சுருந்துருக்காருங்க அந்த காலத்தில் அவர். அதில் இருக்கிற பக்கமாக அந்த தொண்டர்கள் இன்னமும் உங்களுக்கு சொல்கிறேங்க, அதில் பலியாகி இறந்து போன மேக்சிமம் இந்த நேரம் சொல்லக்கூடாது தலித்துகள் தான். இந்த ஏதாவது போராளிகள் மறுக்க சொல்லுங்க பார்ப்போம், மறுக்க சொல்லுங்க இல்லைங்க. அவ்வளவுக்கு வந்து அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களையும் அதில் அணியில் வச்சுருந்துருக்கிறாரு, சம பங்காக வைத்திருக்கிறார். உண்மையாக நேர்மையாக இருந்தது அந்த அமைப்புகள் தான். அவங்க பல பேர் நீ விருப்பப்பட்டீங்கன்னா எதிர்ப்பு சொன்னான்னு வச்சுக்கலேன், நான் உங்களோட நம்பரே கொடுக்குறேன், கன்னடாவில் இருக்கிறாங்க, நீங்கள் நேரடியாகவே பேட்டி எடுக்கலாம், பேட்டி எடுத்து உங்கள் இதில் நீங்கள் போடலாம், அதில் எந்த மாற்று நான் உங்கள்கிட்ட கேட்டு தான் நான் பேசுகிறேன். இப்போ உங்கள் இன்டர்வியூ வருவதற்கு முன்னாடி நிச்சயம் இது மாதிரி கேள்வியெல்லாம் வரும். ஏன்னா இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க பேசலாமான்னா அதெல்லாம் பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கு வந்து மேதகு என்ன சொல்லி கொடுத்தாரோ, என்ன கருத்தை உள்வாங்கினாரோ அதை தான் எழுச்சி தமிழ் செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டன் பாலசிங்கம் இறப்புக்கு தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு தலைவர் பேர் சொல்லுங்கள், சொல்லுங்கள் பிரதர். இவ்வளோ பேர் பேசிக்கிறாங்களே, எங்கள் தலைவரை அழைப்பு விட்டார்கள். 2005 பிரதர் நேராக அங்கே போயிட்டு வந்தார். போயிட்டு அப்போ துபாயில் இருந்தேன், என்ன வந்து துபாயில் வந்து அவர் சந்தித்தார். அங்கே எடுத்த போட்டாக்களை என்றதை முதமாக கொடுத்தார். இது ஒரு முக்கியமான வரலாறு. இன்னொரு வரலாறு, அவங்க அப்பா இறந்து போயிட்டார்ல, அங்கே வந்து அந்த கடைசி அந்த இறுதி அஞ்சலி செலுத்துவாங்க பார்த்தீங்களா. அஞ்சுனா சும்மா இந்த ஈமச்சடங்கு செய்வாங்க பார்த்தீங்களா, செஞ்சது யார்? எங்கள் தலைவருங்க. இன்னும் போட்டோ எடுத்து பாருங்கள், அண்ணன் கேளுங்க. அண்ணனுக்கு அண்ணன் அப்போ பேசியிருந்தார், யார் நக்கீரன் கோபாலே பேசியிருந்தார். தமிழ்நாட்டிலேருந்து அந்த இதுக்கு வந்து மேதகு இல்லாத இடத்த எழுச்சி தமிழ் தான் பூர்த்தி செய்தார். இதெல்லாம் வரலாறுங்க. நாங்கள் வந்து வரவு செலவு பார்த்துலாம் அவங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் கொடுக்கல. நாங்கள் நம்மளை மாதிரி சேரியில் போட்டு நம்ம நசுக்கிறாங்க, அங்கே ஈழத்தில் போட்டு நசுக்கிறாங்க. அவ்வளோதான் புரிதல், அடக்குமுறை தான். யாருக்கு வந்தால் நம்ம கேட்போம், அந்த முறையில் நம்ம அவங்களுக்காக போராடணும். இப்போ நம்மளை வந்து இப்போ கொஞ்சம் இந்த ஆமக்குஞ்சு அணில் குஞ்சுகள்லாம் கொஞ்சம் மேலே சங்கிகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தான் உண்மை. நான் ஓப்பனாக சொன்னேன், அணில் குஞ்சு ஆமக்குஞ்சு அங்கேருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இதுக்கு வந்து இங்கே விளையாடுதுங்க, நாங்கள் நசுக்கி விட்ருவோம்.
ஒரே நசிக்கிடுவோம். அதெல்லாம் பிரச்சனையில் வளர்க்காமல் அமைதியாக உங்கள் அரசியலை பாருங்கள். உங்கள் மக்களை உங்கள் தொண்டர்களை நீ அணி திரட்டுங்க, நீ பண்ணுங்கள். இந்த நேரத்தில் அண்ணன் சீமானுக்கும் சொல்கிறேன், சீமான் நமக்கு வேண்டியவர் தான், நமக்கு தொடர்பு இருக்கிறவர் தான். இந்த தேவையில்லாமல் உங்கள் பயிரில் வச்சு ஆளுகளை மிரட்டாதீங்க. குறிப்பாக இந்த வேடனை மிரட்டுறது, இந்த இப்படி மன்னிப்பு கேளுன்னு போடுறதுலாம் இது உங்களுக்கு நல்ல அரசியல் அல்ல. உங்களுக்கு தெரியாமல் கூட உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர் கூட செய்யலாம். தயவுசெய்து அவங்களை சொல்லி அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஆமாம், குஞ்சுகளை நீ அணில் குஞ்சுகளை நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைப்பா. விஜய் சொல்லிட்டாப்லையா, அமைதியாக இருங்க, பிரச்சனையை வளர்க்காதீங்கப்பா அப்படின்னு. ஆனால் பண்ணுறது போனால் யாருன்னா பிஜேபிக்கு செல்ல இருக்கின்ற நம்ம ஆதவ் அர்ஜுன். ரொம்ப நன்றிண்ணே. இந்த நேர்காணலில் வழக்கம் போல் உங்கள் ஸ்டைல்லையே எல்லா பதிலும் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றிண்ணே. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.